எப்ப என்ன தேவை அல்லாஹ் வெளியாகும், எப்ப என்ன கமால் தேவை அல்லாஹ் வெளியாகும். நாம் நம்மை எவ்வளவு ஜாஹிலா விளங்கு, சூஃபியாக்கள் சொல்ற வார்த்தை, நாம எவ்வளவு ஜாஹில் போலாம், நம்ம எவ்வளவு ஜாஹில், நம்மளுடைய ஜஹலுடைய அளவு என்ன? மகான்கள் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் எந்த அளவு ஆலிமோ நீ அந்த அளவு ஜாஹில்ங்கறாங்க. அல்லாஹ்வுடைய ஆலிமுக்கு ஏதாவது ஹத் இருக்கா? அவனுடைய இல்முக்கு ஏதாவது ஹத் இருக்கா? கிடையாது. ஒரு ஜஹலுக்கு ஹத் இல்லைன்னா நீ எந்த அளவு ஜாஹில் என்றால் அவன் எந்த அளவு ஆலிமோ நீ அந்த அளவு ஜாஹில், அவன் எந்த அளவு காதிரோ நீ அந்த அளவு ஆஜிஸ்ன்றான். அல்லாஹ் யாரு? காதிர முத்லக் அல்லாஹ், நீ ஆஜிஸ் தான், முழுக்க முழுக்க ஆஜிஸ். இதை முற்றிலும் ஒப்புக்கொண்டவர்கள் நபிமார்கள். அவர்களை கொண்டு அல்லாஹ் பல மோஜிசாத்துகளை செஞ்சு காமிச்சான். கியாமத்துக்கு யாரும் மோஜிசா திரும்பி செய்ய முடியாது. ஏனென்றால் நபி தன்னை முற்றிலும் ஆஜிஸா விளங்கினாங்க, அல்லாஹ்வை மட்டுமே காதிரா விளங்கினாங்க. அதனால நபிமார்களை கொண்டு அல்லாஹ் வெளியாகிற அந்த மோஜிசாவை கியாமத்துக்கு யாரும் செய்ய முடியாது. சூஃபியாக்கள் தங்களை ஆஜிஸா விளங்கினார்கள். அவர்கள் விளங்கிய அளவுக்கு அவர்கள் அல்லாஹ் கராமத்தை வெளியாகினான். கௌஸ் நாயகம் செஞ்ச கராமத்தை நாம செய்ய முடியாது. ஏனென்றால் கௌஸ் நாயகம் தன்னை அந்த அளவுக்கு விளங்கினார். நான் நண்பர்களே, நாம எந்த அளவு விளங்குறோமோ, நீங்க கொஞ்ச நேரம் ஆஜிஸ் விளங்குற அந்த அளவுக்கு அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை வெளியாகு. அந்த அளவுக்கு தேவையான குதிரத்தை நீ முற்றிலும் உன்னை ஆஜிஸ் என்று ஒப்புக்கொண்டால் அல்லாஹ் தஆலா அதான் ஆசைப்படுறான். நீ இயலாதவன் என்பதை என்னிடத்தில் ஒப்புக்கொள். முழு தாலிம் என்ன தெரியுமா சொல்ல வருது? நான் கடைசியில ஒண்ணும் இல்லைங்கிறத ஒத்துக்கதான் சொல்ல வருது. ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறமும் கடைசியில என்னதான் சொல்ல வருது? உச்சையில தான் அல்ல வாழ்க்கை, நீ தான் கொடுக்குற. இந்த வாழ்வை யார் தான் கொடுக்குது? நீ தான் கொடுக்குற. நீ தான் இந்த பாதுகாட்டு, வேற வழியே இல்ல. அல்லா முற்றிலும் நாம் நம்மை அல்லாஹ் இடத்தில் ஒப்படைப்பதை தான் இந்த தாலிம் சொல்லி கொடுக்குறா. நீ இனி தனியா எதுவும் சாதிச்சிடலாம் அப்படி சொல்லி கொடுக்கவே இல்லை. நீ இனி என்ன சாதிக்கணும் அல்லாஹ் வச்சுதான் சாதிக்க வேண்டும் என்பவர்களே. அல்லாஹ் வச்சு சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு மலையை நகர்த்தி விட்டான் என்று சொன்னால் நம்புங்க. அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு என்ன செஞ்சிட்டான்? மலையை நகர்த்திட்டான்னு சொன்னா நம்புங்க. ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய குதிரத்து இன்றி, அல்லாஹ்வுடைய குதிரத்து இன்றி இங்க இருக்கிற பேப்பரை நவுத்தி வச்சான்னு சொன்னா நம்பாதீங்க. நாங்க சர்க்கார் அல்லாஹ்வுடைய குதிரத்து இல்லாம தானா செஞ்சாருங்க. அவர் என்ன செஞ்சாரு? அல்லாஹ்வுடைய குதிரத்து இல்லாமல் சுயமாக தானாக என்ன செய்து விட்டார் என்று சொன்னால் நம்பாதீங்க சர்க்கார். அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு மலையை நவுத்திட்டாருன்னு சொன்னா நம்புங்க. தன் சுய குதிரத்தை கொண்டு கீழே கிடந்த பேப்பரை நவுத்தி வச்சாருன்னா நம்பாதீங்க. ஏன்னா நீ ஒரு குதிரத்தே கிடையாது, நீ ஆஜிஸே முத்துற.